உண்மையிலே அந்த இளைஞர்களை பார்க்கும்போது எங்களுடைய இளைஞர் பருவம் எப்படி இருந்து என்பதை நான் எண்ணி பார்ப்பது எனக்கு ஒரு வருத்தமே இருக்கு. ஏன்னா முன்னால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சொத்து மாதிரி அந்த கட்சிக்கு இருக்குன்னா அந்த கட்சியோட யூத் தான். எந்த போராட்டத்தை பார்த்தாலும் இளைஞர்களை பார்க்க முடியும். எந்த விஷயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அன்னைக்கு இந்த அரசியல் சார்ந்து சண்டை நடக்கும், போராட்டங்கள் நடக்கும், முன்னால ஹர்த்தால் பந்து நடத்துவோம், கடையெடுப்பு நடத்துவோம். இப்ப இது எல்லாமே இல்லாம அவ்வளவு அக்ரஸிவா இருந்த பாலிடிக்ஸ் இப்ப அந்த பிள்ளை அப்படியே சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம நாட்டுல நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று உலகத்திலேயே மிக மோசமான பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கு. மரங்கள் வெட்டுறதுல அதுலயும் நம்ம 2வது இடத்துல இருக்கு. சைல்டு மேரேஜ், பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணது உலகத்திலேயே டாப்ல, மற்ற இடங்கள்ல இல்ல. வறுமை 26% பேர் இன்னைக்கும் பிலோ பாவர்ட்டி லைன். உரிச்சான் வயிற்றுக்கு உணவும், உடுப்பதற்கு உடையும், உறங்குவதற்கு வீடும், கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்க பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவோம். அது எவ்வளவு இருக்கா? 26%. அப்ப நம்ம பாப்புலேஷன் 150 கோடி. அப்ப இதுல ஒரு 26 கோடி, அதுல 13 கோடி, 39 கோடி. இதுதான் இவனுக்கு யோகியம். ஆனா இந்த பிரச்சனைகளை பற்றி ஏதாவது விவாதங்களை நீங்க சோசியல் மீடியால பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அதான் போல பிஜேபிக்கு தந்திரம். இப்ப நம்ம தம்பி இருக்கான், தம்பி பேர் என்ன சொல்லுவோம்ல, சுரேஷ். தம்பி சுரேஷ் பாவம், இவன் நல்ல பையன், இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்வான், 2 லிட்டர் பெட்ரோல் போடுவான். மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார். அப்ப இந்த பெட்ரோல் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், படிச்ச பையமா நீங்க க்ரூட் ஆயில் தான் எடுக்கணும். க்ரூட் ஆயில் தான் பேஸ். க்ரூட் ஆயில உலக சந்தையில இருந்து வாங்கிட்டு பல நாடுகள்ல இருந்து இங்க அதை சுத்திகரிக்கிறது. அது 3 கம்பெனி இருக்கு. ஒன்னு அதானி குரூப், இன்னொன்னு அம்பானி குரூப், இன்னொன்னு அரசாங்கத்துடைய சிபிசி. இந்த மாபெரும் மகத்தான மோடி நினைச்சுட்டாருன்னா 2022 இந்த சிபிசிஎல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI 100% கொடுத்துட்டாரு. எத்தனை பர்சன்ட் கொடுத்துட்டாரு? 100. அப்ப லாபம் யாருக்கு பேரும்? வெளிநாட்டுல உள்ள இன்வெஸ்டருக்கு பேரும். நவுக்கரார் 3 கம்பெனியை கையோட்டு பேசு. இப்ப க்ரூட் ஆயில் உலக சந்தையில ஒரு $72. அப்ப எவ்வளவு? 120 to 140. இப்ப 72. ஆனா ரஷ்யால போய் $20 to $30 வாங்க. அவர் சுரேஷ் பிள்ளை நீ படிச்சவன் தானே, $120 to $140 வித்த சமயம் மன்மோகன் சிங் $73 பெட்ரோல் வித்தாரு. அப்ப $20 to $30 விற்க சமயம் பெட்ரோல் எத்தனை விலைக்கு வரணும்? $25 வரணும். அப்ப பாவம் பணம் $150 டெய்லி யாருக்கு போயிருது? அதானிக்கு அம்பானிக்கு போயிருது. இவன் பாவம் என்னச்சுதான் இங்க சொல்லியா நாங்க இந்துக்களுக்கு ஆளுங்க. அப்ப 80% இந்துக்களுக்கு அவங்களுக்கா இந்த விலையை குறிச்சு கொடுக்கலாம் இல்ல? நீங்க அப்போ எப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கான்னு பாரு. அப்ப ஒரு உழைக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம ஊர்ல பால் வெட்ட போறவன், கொத்த வேலைக்கு போறவன், ஏதோ வேலைக்கு போறவன், சின்ன சின்ன வேலைகளுக்கு எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர்னு ஓடுவன், மண் வெட்ட போறவன் பைக் வச்சிருப்பான். அவன் அந்த பைக்கை கொண்டு $150 உழைப்புல யாரு கொண்டு குடிக்கா? அதானிக்கு அம்பானி. அப்ப பிரச்சனைகளை பேச விட்டா மக்களுக்கு அறிஞ்சுக்கிட்ட சண்டை போகும், பிஜேபி ஓட்டு கிடைக்காது. அப்ப அதுக்கு அடுத்த வழி என்ன? இவன்கிட்ட ஜாதி மதம்னு தூண்டி விடணும். அப்ப இவன் என்ன செய்வான்னா ஜாதியும் மதத்தையும் பேசிட்டே இருப்பான். அப்படி ஒரு பொழைப்பே கிடையாது. நீங்க வெளிநாட்டுல போய் ஜாதின்னு சொன்னா அவன் என்னன்னு கேட்பான். ஜப்பான்ல என்ன போய் சொன்னா மண்டை உடைச்சிருவான். என்னடா இது இல்லாத ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. சீனால போய் ஜாதி சொன்னா துப்பாக்கி சுட்டுருவான். என்னடா இப்படி கதை பேசுறாங்க. அப்ப எவ்வளவு நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்கா. நம்ம படத்தை கொள்ளாடிக்கா. நம்ம சுத்தமான காற்று சுவாசிக்கிறத பற்றி அவன் கவலைப்படல. நம்ம ஆட்கள் சாப்பிட பற்றி கவலைப்படல. இன்னைக்கும் 26% பிலோ பாவர்ட்டியில இருக்கா. அடுத்து மிடில் கிளாஸ், அவன் ஃபுல்லா கடத்துல இருக்கான். வீடு கடத்துல வாங்கியிருப்பான், பைக் கடத்துல வாங்கியிருப்பான், தொழில் கடத்துல செய்வான். அவன் கடத்துக்கு இப்ப நிறைய ஓடி இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சி. அவங்க ஏன் மதத்தையும் ஜாதியும் கையில் எடுத்திருக்காங்கன்னா இந்த மதத்தின் மீது பற்றோ அப்படி அல்ல. மதம் 2 தான். மதத்துக்கு 2 அணுகுமுறை தான் இருக்கு. ஒன்னு அறிவு நிலையில ஆன்மீகத்தை பாரு. அவன் நல்ல வேதங்கள், பிலாசபி, தத்துவம் எல்லாம் படிச்சு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைப்பான். அது ஒரு மரம். இன்னொன்னு பக்தி மார்க்கம். அவன் இந்த படித்து அறிஞ்சு எல்லாம் அவன் ஆக முடியாது. அல்ல அவன் பக்தி மார்க்கம். சில சரணங்கள், சில இந்த தோத்திரங்கள்னு சொல்லுவாங்க, இதை படிச்சு வச்சிருப்பான். அதை போய் கோயில்ல போய் கிறிஸ்தவன இந்துவா யாரோ எந்த மதம் வந்துச்சு அதை பாடி கடவுள்னு சொல்லிட்டு வருவான். இந்த 2 தான். இது 2மே பாத்தீங்கன்னா எல்லாமே அன்பு, ஒற்றுமை, சேரிட்டி, இரக்கம், இதை பற்றி தான் இருக்கு. வெறுப்பு, பிரிவு, பகைமை, இதெல்லாம் இது 2லயும் இருக்காது. அறிவுசார் ஆன்மீகத்தினுடைய தத்துவத்திலையும் இருக்காது. இந்த கடவுளை பாடல்லையும் இருக்காது. அதான் வள்ளுவர் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் இப்ப ஒரு யூனிவர்சிட்டியில பேச சொன்னேன், ஆதி பகவன் யாருன்னே சொல்லல. இப்ப ஒரு சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆதி பகவன் யாரு? சிவபெருமான். ஒருத்தன் வைணவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆதி பகவன் யாரு? விஷ்ணு. ஒரு சமணருக்கு ஆதி பகவன் யாரு? ஆற்றல், பேராற்றல்னு சொல்லுவோம். அவங்க கடவுள் உருவத்தை நம்ப மாட்டாங்க, பேராற்றல். பௌத்தருக்கு யாரு? பரமாத்மன். கிறிஸ்டியனுக்கு யாரு? அந்த ஆதி கடவுள், தந்தை மகன் தூய ஆவின்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லிமுக்கு யாரு? அவங்களுக்கு மேசியா. இவன் ஒரு வழிக்கும் கிடையாது. அவர் அவ்வளவு பொதுவா சொல்லிருக்காரு. அப்ப ஆதி பகவன். இவனை இப்ப திருவள்ளூர் காவி அடிச்சிட்டு தெரியும் இல்ல. நம்ம மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு. இங்க இவர் பிறந்தார் ஐயா வைகுண்டம். அவர் சொன்னாரு, தாழ கிடப்பவனை தற்காப்பது தர்மம்னு சொன்னார். கீழே நிலையக்கூடிய மக்களை தூக்கி உயர்த்துவதுக்கு பிறந்தது தர்மம்னு சொன்னார். அதுதான் திமுக செய்யுது. படிக்க வசதி இல்லையா? பள்ளத்துக்கா ஃபீஸ் கட்ட முடியலையா? இலவச கல்வி தரேன். செலவுக்கு ரூபா இல்லையா? உயர்கல்வி போச்சு மேத்துல மாதம் 1000 ரூபாய் தரேன். இதுதான் தாழ கிடக்குன்னு
தூக்கி பிரிஞ்சவர். இங்க வந்து நாராயணகுரு இங்க வந்து அந்த மலையில இருந்து அவர் ஞானம் பிறந்து அவர் பார்த்தாரு ஜாதியில பெரிய குழப்பங்க. ஜாதியை வச்சுட்டு கோயிலுக்குள்ள வராத, அங்க நில்லு இங்க நில்லு சொன்னார். அவர் சொன்னார் ஒரு ஜாதி ஒரு கடவுள், அதுக்கப்புறம் ஒரு மதம். பிஜேபி காரன் புதுசா வந்திருக்கான், ஒரு மதம். ஆனா கடவுள் எத்தனைன்னு சொல்ல மாட்டான், ஜாதி எத்தனைன்னு சொல்ல மாட்டான். அல்லது ஏமாத்த பயனுள்ள ஏமாத்தல மாட்டவே கூடாது. இல்ல நீங்க எல்லாம் படிச்ச பையன் மாதிரி நீங்க வெளிநாடுகளுக்கு போனா மக்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகா இருக்கு, அமைதியா இருக்கு. அவன் ஜாதி மதம் இந்த மண்ணாங்கட்டிலாம் கிடையாது. அவன் சந்தோஷம் வந்தானா, ஹோட்டல் பண்ணா, சாப்பிட்டானா, பொண்டாட்டி பிள்ளையோட சுத்துறானா, டூர் போனானா, இப்படிதான் இருப்பான். இப்ப துபாயில போனீங்கன்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு. அங்க நீங்க போனா அரபிய எப்போது இருக்காதான் பார்க்க முடியும், ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 85% வெளிநாட்டுக்காரர். அப்ப அப்படி கணக்கு பார்த்தா இப்ப இதுல இருக்குல்ல அந்த கடைசி ரோ தவிர்த்து மீதி எல்லாம் யாரா இருக்கணும், வெளிநாட்டுக்காரனா இருக்கணும். 85% வெளிநாட்டுக்காரனும் 15% உள்நாட்டுக்காரனும் வாழிய அந்த நாட்டுல மக்கள் ஒற்றுமையா இருக்கு. அங்க என்ன இல்ல, ஒரு சண்டையும் இல்ல, பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. இங்க 100% இந்திய மக்கள் தான், ஒருத்த கூட வெளிநாட்டுக்காரன் கிடையாது. இத ஜாதின்னு மதம்னு பிரிச்சுக்கிட்டு இப்ப சொல்ல பெரும்பான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, எனக்கு புரியவே இல்லை. யாருக்கு பாதுகாப்பு இல்லை, பத்திரத்துல இருக்கா, பாதுகாப்பு இல்லாம இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்ப இது வந்து ஒரு வேணும்னு ஒரு அச்சத்தை உருவாக்கி அப்படியே காட்டிட்டு போறோம். மோடி அங்க போனா கட்டி பிடிச்சிருக்காரு, நீங்க ரஷ்யாவுக்கு போனா பண்ணி அரைச்சி சாப்பிட்டு தான் ஆகணும், வேற ஒண்ணு குளிர் நடுக்கி செத்து வரும். இங்க வந்து முஸ்லீமுக்கு எதிராக போறாரு, அங்க நீங்க அவனு கூட தான் சாப்பிடுயா, அவங்களை கட்டி பிடிக்கல. இங்க வந்து அது மாதிரி செய்திருப்ப எதுக்கப்பா இந்த நாடக நடிப்பு இங்க எல்லாம். போப்பாண்டவர்கிட்ட போய் ஒரு கிறிஸ்டின் பண்ணல இப்படிதான் நிப்பா, இவர் இப்படி நிக்காரு மானக்காடு இப்படி நிட்டு இங்க வந்துட்டு விடாதடா இல்லையா. இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு 700 சில்லற சர்ச்சில் சண்டை வச்சிருக்காங்க நார்த் இந்தியா, போய் கோஷம் போட்டு அவன் என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு போறான். உனக்கு என்னடா இதுல பிழைப்பு கிடைக்குது. ஆனா 25ஆம் தேதி காலமே சூடு சொன்ன எதுவும் இல்லாம கதீட்ரல் சர்ச் டெல்லியில பழம்பெரும் சர்ச் அங்க முன் வரிசையில போய் இருந்துகிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்தாச்சு. என்ன இந்த பிழைப்பு, அவ்வளவுமே சீட்டிங் இல்லை. இப்ப நம்ம திமுக ஆட்சி, நீங்க பிஜேபி காரன் கேளுங்க, டேய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை கோயில் இருக்கு, என்னைக்கு தெரியுமாடான்னு கேளுங்க, இந்த கோயில்களுக்கு மகிமை தெரியுமாடான்னு, அங்க இருக்கக்கூடிய அற்புதமான கட்டிடக்கலையினுடைய வடிவமைப்பு தெரியுமான்னு கேளுங்க. கடந்த காலங்களில் பெயிண்ட் கீண்ட்லாம் அடிச்சு நாஸ்தி பண்ணி இருந்தான். இப்ப நம்ம பல கோடி ரூபா போட்டு எல்லாம் பழமை நிலைமை, இந்த கல்லுன்னா கல்லு எல்லாம் பெயிண்டிங்லாம் கலத்தி பாலிஷ் எல்லாம் போட்டு நீட்டாகி, இந்த கோயில் போய் பாருங்க, நீலகண்ட சுவாமி கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு. நான் போய் பார்த்துட்டேன். மகாதேவர் கோயில் முடிச்சோம், ஆயுதகேஸ்வரர் கோயில் முடிச்சோம், 12 சிவாலயத்துக்கு நான் 3 கோடி ரூபா வாங்கி கொடுத்து அங்க டாய்லெட் எல்லாம் கட்டினேன். அவ்வளவு நம்ம செய்தோம். இந்த போத்திட்டு எல்லாம் கேளுங்க, சம்பளமே வராது, மொத்தம் 3 கோடி ரூபா கொடுத்துட்டு நாங்க பேசி இன்னைக்கு 18 கோடி தலைவர் கொடுக்காரு வருஷத்துக்கு. 3 4 ஆக்கிடலாம், 3 18 ஆக்க முடியுமா ஒரே ஆட்சியில? 18 கோடி ஆக்கி கொடுத்து இப்போ கடைசி ஆயுதம் மனோதங்கராஜுக்கு மத நம்பிக்கை கிடையாது, இவர் கோயிலுக்கு வரக்கூடாது, கோர்ட்ல கொண்டு போட்டாச்சு, மதுரை ஹைகோர்ட்ல மனோதங்கராஜ் கோயிலுக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம போனோம்னா உண்மையை பேசுவோம், நம்மகிட்ட 4 ஏழை ஒரு 4 கதை சொல்லலாம், அது செய்து கொடுப்போம், கோயில் ஒரு வசதி கேட்பான் பண்ணி கொடுப்போம், வரக்கூடாது. நாங்க கோர்ட்ல போய் நான் வக்கீல் ஆச்சு, நீதிமன்றத்தில் 2 கேள்வி, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு இல்லன்னு நான் சொல்லணும்னு எந்த சட்டத்தில் இருக்குன்னு, எனக்கு மத நம்பிக்கை உண்டு நான் நெத்தியில் எழுதி ஒட்டி நடக்க முடியுமா, இல்ல வாரங்கள்ட்ட எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்லணும் முடிஞ்சு. 2வது, எனக்கு நம்பிக்கை உண்டா இல்லன்னு இன்னொருத்தன் எப்படி சொல்ல முடியும்? மஜிஸ்ட்ரேட் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டாரு, இப்படிலாம் கேஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஒருத்தன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறான், போற வழியில தற்காக்கி போறான், அடுத்து சனீஸ்வரன் கோயிலுக்கு போறாரு, எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டு கேஸை முடிச்சிட்டாரு. இவ்வளவு போய் ஏமாற்று பிரிவினை, ஒரே வேலை. மக்கள் வந்து பெட்ரோல் விலையை கேட்டப்படாது, மக்கள் வந்து வறுமையை கேட்டப்படாது, மக்கள் சுற்றுச்சூழலை கேட்டப்படாது, ஒன்றும் தெரியாம இருக்கு.